அனுர கட்சிக்குள் குழப்பம், பதவி விலகவுள்ள ஆளும் தரப்பு எம்பிக்கள் பலர். லசந்த விக்ரமதுங்க கொலை, சபையில் பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய கஜேந்திரகுமார். அர்ஜுனா எம்பி வழக்கு மே மாதத்திற்கு ஒத்திவைப்பு. யாழ் மக்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடு, எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவுகள். வெளிநாட்டு மோகம் காட்டி பண மோசடி, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சினைகளால் கணிசமான ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமைச்சர்களின் அழுத்தங்களாலேயே ஓரிரு மாதங்களுக்குள் 6 நிறுவன தலைவர்கள் பதவி விலகியுள்ளனர். தற்போதுள்ள 159 ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கணிசமானோர் இவ்வாண்டுக்குள் நிச்சயம் பதவி விலகுவார்கள். அமைச்சரொன்றின் செயலாளருக்கு எதிராக மேலதிக செயலாளர் ஒருவர் தனது உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு அனுபவம் தொடர்பான பல பிரச்சினைகள் காணப்படுகின்றன. அதிகாரத்திற்கு வர முன்னர் நாமல் கருணாரத்ன போன்றோர் வயல்களில் இறங்கி முதலை கண்ணீர் வடித்து போராட்டங்களை முன்னெடுத்தமையை தற்போது விவசாயிகள் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றனர். தேர்தலுக்கு முன்னர் நெல் கிலோ ஒன்றிற்கான உற்பத்தி செலவு 160 ரூபாய் என கூறியவர்கள் இன்று அதனை விட குறைவான நிர்ணய விலையையே அறிவித்திருக்கின்றனர். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நெல் ஆலை உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தமையால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தீர்மானங்களையே அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இதனால் அப்பாவி சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இவற்றுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக மக்கள் வீதிக்கிறங்கி போராடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றனர் என்றார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தலைவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் உங்கள் அரசாங்கம் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் மீது தலையீடு செய்ய முடியாது என குறிப்பிட்ட நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தலைவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் லசந்தவின் மகள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இந்த விடயம் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்ட கஜேந்திரகுமார், இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிவிக்க இருக்கின்றதா என பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர், எனக்கு அந்த கடிதம் கிடைத்துள்ளது. அந்த கடிதத்துக்குரிய பதிலை உரிய நபருக்கு அனுப்புவேன். அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. லசந்த விக்ரமதுங்கவின் கொலைக்கான நீதியை நிலைநாட்டுவதே நமது நிலைப்பாடு. தொடர்ந்தும் அந்த நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம். அவரது மகளின் கவலையை நான் நன்குணர்கிறேன். அவரது கொலைக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என உறுதியாக கூறுகின்றேன். இந்த சம்பவம் தொடர்பில் பல சாட்சிகள் காணப்படுகின்ற போதிலும் மேலும் பல சாட்சிகளை சேகரித்து நீதியை நிலைநாட்டுவோம் என தெரிவித்தார். யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை பொது சேவையில் இருந்து நீக்கவில்லை என மேல்முறையீட்டு நீதிமன்றில் சத்திய கடுதாசி அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பொது சேவையில் உள்ளமையால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வரிதாக்கப்பட வேண்டும் என மேல்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணையின் போது அர்ஜுனா ராமநாதன் இன்னமும் பொது சேவையில் உள்ளார் என்றும் அவர் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை என சுகாதார அமைச்சின் செயலாளரினால் சத்திய கூற்று நிறைவேற்றப்பட்டு நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் தரப்பு சட்டத்தரணி தனது சமர்ப்பணங்களை முன்வைக்க கால அவகாசம் கோரியுள்ளமையால் வழக்கு எதிர்வரும் மே மாதம் 14ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது செயல்படாத கொரிய E8 விசா பிரிவின் கீழ் வேலைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களிடமிருந்து பணம் வசூலிக்கும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையானது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. E8 வேலை பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு அல்லது தொடர்புடைய பயிற்சிக்காக எந்தவொரு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம், தனிநபர் அல்லது தனிநபர் குழுவிற்கும் இதுவரை எந்த அங்கீகாரத்தையும் வழங்கவில்லை என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் எந்தவொரு வேலைவாய்ப்பு நிறுவனமோ தனிநபரோ அல்லது தனிநபர் குழுவோ அத்தகைய செயலில் ஈடுபடுவதற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
அதன்படி இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். யாழ் மாவட்டத்தின் திண்ம கழிவகற்றல், வளிமாசடைதல், பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஒலிபெருக்கிகளை கட்டுப்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் சுற்றாடல் பாதுகாப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போது குறித்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். குறிப்பாக ஆலயங்கள் மற்றும் வேறு நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகளால் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. எத்தனை டெசிமல் அளவில் ஒலிபெருக்கியை பயன்படுத்த வேண்டும் என்ற வரையறை உள்ளது. ஆகவே இதனை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை காவல்துறையினருக்கு உள்ளது. இதுகுறித்து எழுத்து மூலம் காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளோம். இவ்வாறு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் பட்சத்தில் பொதுமக்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை பிரதேச செயலகங்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் பிரதேச செயலாளர்கள் அதனை உடனடியாக காவல்துறையினரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த ஒலியின் அளவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். எனவே அந்த ஒலியினால் ஏனையோருக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் செய்யப்படும் போது ஏனையோருக்கும் பிரச்சினை ஏற்படாது என தெரிவித்தார்.